இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் குவிக் டேஸ்டி ரெசிபி, தட் இஸ் ப்ரான் 65. ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகி மசாலாலாம் அப்சர்வ் பண்ண மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃப்ளவரோட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போதும். சால்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் 1/2 டீஸ்பூன் போதும். 1 1/2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள். இதோட 3 டேபிள் ஸ்பூன் பேசன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறோம், ஒரு பேட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம ப்ரானை போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை எல்லா சால்ட்டு சில்லி பவுடர்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பேட்டர் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரான்லாம் நல்லா கோட் ஆகி மசாலாலாம் வந்து ப்ரான்லேயே இருக்கும். லம்ஸ் இல்லாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வந்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி டர்மரிக் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கு டீவெயின் பண்ண ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்னால கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரானெல்லாம் வந்து அந்த பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கும் பேட்ரு. இப்போ இந்த பேட்டர் நல்லா ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் 1 hour இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் இப்போ வந்து 1 hourக்கு அப்புறம் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ப்ரானாக எடுத்து பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரானாக நல்ல மசாலாவில் கோட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரும்போது இதை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா குக் ஆன மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரான் ஃப்ரை நீங்கள் பிரியாணி, ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் மசாலா ஃபுல்லாக கூட் ஆகி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.